ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேபி பொட்டேட்டோ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சலாம், ரொம்ப டேஸ்ட்டாக. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நான் இது எல்லாமே யூஸ் பண்ண மாட்டேன், இதில் பாதி தான் எடுக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்கலாம் 2 விசிலுக்கு. இப்போ குக்கரில் 2 விசில் வந்துடுச்சு. இப்போ காற்று இறங்கியிருக்கா பார்த்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கிழங்கு வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு தோல் உரித்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போது நம்ம தோல் உரித்து வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம கொஞ்சம் இப்படி வறுத்து சேர்த்தா குழம்புல நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கையளவுக்கு வெந்தயக்கீரை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்படி கொஞ்சம் வெந்தயக்கீரை கட் பண்ணி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நிமிஷம் பாருங்கள், இப்படி வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வேறு பேனில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கணும். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சோடனே ஒரு 4 வெங்காயம் 2 பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகணும் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இந்த டைமில் நான் 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் இப்படி நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த டைமில் நான் தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறேன். 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். நம்ம அரைச்சி சேர்த்தா நம்மளுக்கு நல்லா கிரேவி கிடைக்கும், அதனால் இப்படி அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ மசாலைங்க சேர்த்துக்கலாம். ட்ரை மசாலா நான் மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மசாலா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நான் 1 கப்பு தயிர் சேர்க்குறேன். நம்ம தயிர் சேர்க்கறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தயிர் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நல்லா இது 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ திட்டமாக அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, சும்மா கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே கிழங்குல போட்டிருக்கிறோம், அதனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வருது. நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா குழம்பு நல்லா கொதி வருது. இப்போ இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் போல் வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த டைமு நம்ம நல்லா அதை கலக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பேபி பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, தோசை, பூரிக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெள்ளை சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.